வெல்கம் டு லச்சு சாப்பி ஸ்பேஸ். முள்ளங்கினாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் முள்ளங்கி பொரியலாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இது என்ன பொரியல்னே தெரியாமல் சாப்பிடுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு கடுகு பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வெட்டி சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறணும். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவு கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு 4 பல்லு பூண்டு இந்த மாதிரி நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா பூண்டு நீங்கள் பேஸ்ட்டாக கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி 2-3 கிள்ளி சேர்த்துக்கிறேன் சின்ன சின்ன இலையாக. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன். 2 முள்ளங்கி தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பெரிய முள்ளங்கினா 2 முள்ளங்கி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் முள்ளங்கினா 3 எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற அளவு எல்லாமே 2 முள்ளங்கி பெரிய சைஸ் முள்ளங்கிக்கான அளவு தான். இப்போ முள்ளங்கிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ முள்ளங்கி நல்லா வேக விடணும். முள்ளங்கிக்கு தண்ணி எதுவுமே சேர்க்காம தட்டு போட்டு மூடி நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டாலே போதும். முள்ளங்கி நல்லா வெந்துடும். இப்போ முள்ளங்கி ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான காரம் கடைசியாக தான் நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ காரம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். நான் மிளகாத்தூள் கடைசியாக போட்டதுனால பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உடச்ச கடலை பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நல்ல சுட சுட சாம்பார் சாதத்தோடு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.